ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மதியோட ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. கையில் நேரில் பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிச்சேன். எனக்கு கையிலே ஒரு வாய்ப்பு கொடுக்கவும் அவங்கள பார்த்த சந்தோஷத்துல இருந்து என்னால் வெளியிலே வர முடியலை. என்னோட பெட்டில் அப்படி படுத்து கிடந்து உருண்டுக்கிட்டே கையில் அன்னைக்கு நான் ஒரு சில ஃபோட்டோஸுமே எடுத்தேன். அவங்களுக்கு தெரியாமலும் எடுத்தேன். அவங்களோட சேர்ந்துமே ஒரு சில ஃபோட்டோஸுமே எடுத்தேன். அது எல்லாத்தையுமே அப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். ச்சே, கையில் இந்த ஃபோட்டோவில் எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல. அவங்க நெத்தியோர அந்த சுருட்ட முடி எவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க கண்ணு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஃபோட்டோஸில். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட கண்ணை அந்தளவுக்கு பார்க்குறேன். ஜூம் பண்ணி பார்க்குறேன். மை தீட்டின கண்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல. அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நானும் அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பண்ணி அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். இதெல்லாம் பண்ணும்போது எங்கே இருந்து தூக்கம் வரும்? கொஞ்சம் கூட தூக்கமே கிடையாது. அந்த சந்தோஷத்தில் அப்படியே பெட்டில் உருண்டு பரண்டு அச்சச்சோ வெக்கமாக வருதே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் ஒரு பொண்ணை நேராக பார்க்குறேன். எனக்குள்ள ஒரு வெக்கம். என்னால் தலையை நிமிர்ந்து பார்க்க முடியல. எதுக்கு இந்த வெக்கம்? அதுவும் ஒரு பொண்ணை பார்க்கும்போது ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என்னால் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அப்படிங்கிறத என்னால் சரியாக உங்ககிட்ட சொல்ல முடியலை. எனக்கு சொல்ல தெரியலை. அந்த பொங்கல் ஃபங்க்ஷன், அந்த செலிப்ரேஷன், அந்த மயக்கத்திலே அடுத்தது வேலண்டைன்ஸ் டே வீக்கு February மாதம் வந்துச்சு. அந்த மாதம் ஃபுல்லாகவே லவ் டாபிக் தான். லவ் டாபிக் அதை பற்றின கேள்விகள் மட்டும்தான் ரேடியோ ஸ்டேஷனில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ அதுவுமே ஒரு பயங்கர என்ஜாய்மெண்ட்டு தான். அந்த மந்த்து ஃபுல்லாகவே அப்படி களை கட்டுச்சு. நானும் எப்பண்டா அந்த வீக் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சாக்லேட் டே ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ அதுக்கு இங்கேருந்து மெசேஜில் எவ்வளோ சாக்லேட் அனுப்ப முடியுமோ அது ஒரு பக்கம் அனுப்பிக்கிட்டு, அவங்களுக்கு டேரெக்டாக ஒயிட் சாக்லேட் பிடிக்கும். ஸோ அதையுமே அனுப்பி வச்சு அப்படி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு கிஃப்ட்டை அனுப்பி விட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ கையில் அதை கேட்டுட்டு எஃப்எம்ல சொன்னாங்க, நான் இதுக்கு மேலே எனக்கு இந்த ஒரு விஷயம் பிடிக்கும், எனக்கு இந்த ஒரு திங்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே எனக்கு இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் இதுக்கு மேலே நான் அதை சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையிலுமே ஒரு பக்கம் எஃப்எம்ல காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இன்னொரு பக்கம் டெடி டேன்னு சொல்லிட்டு டெடி நிறைய அனுப்புறது, அதுக்கு நிறைய கவிதை மெசேஜ் எல்லாம் சொல்லி அனுப்புனேன். அதுக்கப்புறம் கிஸ்ஸு டே, ஹக்கு டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேவாக வர வர எல்லா டேயுமே அந்த கீபோர்டில் தான் செலிப்ரேஷன் போய்கிட்டே இருந்துச்சு. கீபோர்டில் அத்தனை கிஸ் எமோஜி, அவ்வளோ கவிதை எல்லாத்தையுமே நான் இங்கே என் மனசுக்கு தோணுன எல்லாத்தையுமே நான் அங்கேருந்து அனுப்பிவிட, அதுக்கு கையல்கிட்ட இருந்து பெருசாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஸ்மைலி மட்டும்தான். ஆனால் அதுவே சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி பண்ணாத, இது தப்பு அப்படின்னு சொல்லி என்ன எந்த ஒரு விதத்துலையுமே கண்டிக்கலை. என்னை இன்னுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு ஸ்மைலி தான் போட்டாங்க. ஸோ எனக்கு அவங்க திட்டலை. அப்போ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு என் மனசுக்கு தோணி நான் இன்னுமே அதிகமாக பண்ண ஆரம்பித்தேன். என்னோட செலிப்ரேஷன் எல்லாமே அந்த கீபோர்டில், என் வாழ்க்கையே அந்த கீபோர்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு மெசேஜாக இங்கேருந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம், அந்த நாளுமே வந்துச்சு. நானும் மனசுக்குள்ளே நினச்சேன், இன்றைக்கி காதலர் தினம். ஸோ இதுக்கு நம்ம எப்படி அவங்களுக்கு விஷ் பண்ணுறது? இன்றைக்கி நம்மளோட காதலை சொல்லிடலாமா அப்படின்னு கூட நினச்சேன். அதை எப்படி சொல்கிறது? சொன்னால் ஏற்றுப்பாங்களா இல்லையா? இல்லைன்னா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் எனக்கு பயம். அது என்னவோ தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரியே நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல. நான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அன்றைக்கி ஷோவில் என்ன ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, கையலும் அந்த அண்ணனும் 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, இன்றைக்கி எங்கள் 2 பேரையுமே உங்களுக்கு யாரை பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்கு நீங்கள் ஒரு ப்ரப்போசலையுமே அனுப்பலாம். அப்படி நம்ம 2 பேருக்கும் எவ்வளோ ப்ரப்போசல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி, ஒரு காமெடியாக அந்த ஒரு ஷோவையுமே எடுத்துகிட்டு போனாங்க. நான் உடனே ஃபோன் எடுத்தேன். எனக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு கையல் தான், சொல்லவே வேணாம். ஸோ எனக்கு அந்த செகண்டு எனக்கு தோணுன ஒரு விஷயம், டக்குனு மெசேஜுமே பண்ணி போட்டு விட்டேன். வானவில் வந்தால் வானம் அழகாகும், என் வானவிலாக நீ வந்தால் என் வாழ்க்கை அழகாகும்.
லவ் யூ கையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜுமே போட்டேன். பெருசாக யோசிக்கல. அந்த டைம் எனக்கு தோணுச்சு. நானும் அனுப்பி விட்டுட்டு அதுக்கு பதில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பதிலா எப்பவும் போல ஒரு எமோஜி தான் வந்துச்சு. ஆனா அங்க எஃப்எம்ல 2 பேரும் எனக்கு இப்ப இத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இத்தனை பேருன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு கலாட்டா தான் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர, என்னோட ஃபீலிங்ஸ் அந்த இடத்துல ஏத்துக்கல. அங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல. ஸோ மறுபடியும் நான் இன்னொரு மெசேஜுமே போட்டேன். எனக்கு உங்கள பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். தாய பார்க்குற ஒரு குழந்தை எந்த அளவுக்கு ஹேப்பியா ஃபீல் பண்ணுமோ, அந்த மாதிரி என் மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கு. உங்களோட சிரிப்பு, உங்களோட குரல், உங்களோட பேச்சு அது எல்லாமே என்னை ஏதோ ஒரு விதத்துல சந்தோஷப்பட வைக்குது. என்ன அட்ராக்ட் பண்ணுது. உன் மேல ஒரு லவ் வரதுக்கு காரணமா இருந்தது. உன் கூட இருந்தா நான் எப்பவுமே சிரிச்சுட்டு ஹாப்பியா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு. லவ் யூ அப்படின்னு சொல்லி மறுபடியுமே ஒரு மெசேஜை பண்ணி விட்டுட்டு, இதோ பாருங்க, நான் 2வது முறையாக உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே எனக்கு ப்ரப்போசல் வரல அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எங்கே எதையும் சீரியஸாக எடுத்துப்பாங்களோன்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே ஒரு காமெடியாக ஒரு மெசேஜையும் பண்ணி கையலுக்கு அனுப்பி விட்டேன். கையில் அதையுமே பார்த்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்மைலி தான் அனுப்பி விட்டுருந்தாங்க. எனக்கு என்னடா இது, நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது புரியுதா இல்லையா, இல்லைன்னா புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறாங்களா? புரியாதவங்களுக்கு புரிய வைக்கலாம். ஆனா புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா புரிய வைக்க முடியாது. ஏதாவது ஒரு வார்த்தையில பதில் சொல்லலாம்ல. ஏதோ பிடிச்சிருக்கு, பிடிக்கல. இல்லைன்னா அதை கூட இன்டைரக்டா எப்படியாச்சும் சொன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நானுமே வெயிட் பண்ணேன். பட் எந்த ஒரு பதிலுமே இல்லை. அன்னைக்கு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கையலோட ஸ்டேட்டஸு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். நான் 2 மெசேஜ் அனுப்பி விட்டுருந்தேன்ல, அந்த 2 மெசேஜுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரொம்பவே ஸ்வீட்டான ப்ரப்போசல் எனக்கு வந்ததுன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. அப்போ அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ பிடிக்காமையா வச்சுருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருக்கு தானே, பிடிச்சிருக்கு அதனால தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா, இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களா, அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்குமே அவங்க விஷயத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க என்னால் தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியல. எனக்கு இதை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. கையலுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸு, எந்த அளவுக்கு ஒரு கிஃப்ட்டு, எந்த அளவுக்கு ஒரு அன்பு கிடச்சிருக்குல்ல. ஆனால் நானும் தான் 4 வருஷமாக யூடியூப்பில் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸு, இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு எனக்கு வந்ததே கிடையாது. அதை பார்க்கும்போது மட்டும் எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. கயல் லக்கி தான். இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அவங்க ரொம்பவே லக்கி தான். பட்டு நமக்கு கிடைச்சது அவ்வளோதான் போல். என்ன பண்ணுறது? சரி, ஓகே, நம்ம இப்போ கதைக்குள்ளே வருவோம். அடுத்த நாள் நான் எஃப்எம் போடுறேன். சாயங்காலம் 4 மணிக்கு தானே. அன்னைக்கு எஃப்எம் ஆன் பண்ணால் அங்கே கயலோட குரல் இல்லை. எனக்கு மறுபடியும் கவலை. என்னாச்சு, ஏன் இன்னைக்கு வரலை, கையலுக்கு என்ன இருக்கும், எதுக்காக எஃப்எம்க்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். எனக்கு தெரியல. ஒரு நாள் ஆச்சு. சரி, ஓகே, இன்னைக்கு தானே வரலை, நம்ம அடுத்த நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்தால் அடுத்த நாள் இல்லை. சரி, 2 நாள் லீவ் எடுத்துட்டாங்க போல. ஸோ நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா நாளைக்கும் இல்லை. அடுத்த நாள் பார்க்குறேன், அடுத்த நாள் இல்லை. இப்படி ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அங்கே கையல் வரவே இல்லை. ஒரு வாரம் ஆச்சு. எஃப்எம் ஸ்டேஷன் பக்கம் கையலோட குரலையே இல்லை. எனக்கு கையலோட குரலை கேட்காம அப்படி பைத்தியம் பிடிக்குது. இன்னொரு பக்கம் கையலுக்கு என்னாச்சு, எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா, இல்லைன்னா அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, எதுக்காக எஃப்எம்க்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் உடனே இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறேன். அதுக்கு எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. யாருக்கிட்ட கேட்கலாம்? எஃப்எம்மில் வேறு ஒரு ப்ரோக்ராமில் யாருக்கிட்டையாச்சும் கேட்டால் சொல்லுவாங்களா அப்படின்னா அவங்க யாருமே அதை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஸோ என்ன பண்ண அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்க்குறேன். அடுத்த நாளும் வரல. அதுக்கு அடுத்த நாள்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வாரம் அப்படியே போச்சு. அங்கே பார்த்தா கயல் வரவே இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்ன ஏதுன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சாலாச்சும் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். இங்கே பார்த்தா எதுவுமே தெரியல. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. எனக்கு இன்னொரு பக்கம் அந்த குரலை கேட்காம பைத்தியமே பிடிச்சிரும் போல இருந்துச்சு.
சரி, என்ன பண்ணலாம்? அந்த குரலை கேட்டால் மட்டும்தான் மனசு அப்படி அமைதியாக இருக்குது. அவங்களுக்கு இன்னொரு பக்கம் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பயம் வேற. நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டேன். கையலுக்கு எதுவும் ஆகியிருக்கக்கூடாது, அவங்க நல்லபடியாக திரும்பி வரணும், அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் கையலோட குரலை கேட்கணும். ஸோ அதுக்காக கையல் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா கேட்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் அமைதியாக இருந்தது. ஆனாலும் ஒவ்வொரு நாளாக நான் போயிட்டு போயிட்டு பார்க்குறேன். 4 மணி ஆனதும் போனால் அங்கே கையலோட குரலையே காணோம். 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம், 20 நாள். நான் ஒவ்வொரு நாளாக விரலை விட்டு எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். கையல் எங்கே போனாங்க, இன்னைக்காச்சும் வருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளாக எஃப்எம் ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஏமாந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன். அந்த ஏமாற்றம் எனக்குள்ள இன்னும் ஒரு கோவம், இன்னும் ஒரு பயத்தை அப்படியே அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியா 20 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் ஷோவில் நான் போகிறேன். கையல் வந்திருக்காங்க. ரொம்பவே ஜாலியாக பேசுகிறாங்க. நான் ஒரு 2 வாரம் எங்கே போனேன், என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இந்த ஷோவில் பேசலாம்னு சொல்லிட்டு கலகலப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கோ செம்ம கோவம். உடனே ஃபோன் எடுத்தேன், மெசேஜ் பண்ணேன் கையலுக்கு. 20 நாள் லீவ் எடுத்திருக்கிறீங்க, லீவு போட்ட சொல்லிட்டு போகிற பழக்கமே கிடையாதா? எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் எங்கே போனீங்க எது போனீங்கன்னு எதுவுமே தெரியல, எனக்கு அப்படி ஒரு பயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜுமே போட்டு விட்டேன். என்னோட மெசேஜை பார்த்ததும் கையல் உடனே எனக்கு கால் பண்ணாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவங்க குரலை கேட்டதும் ஒரு பக்கம் கோவமாக இருக்குது, இன்னொரு பக்கம் அழுகையாக வருது. என்னன்னு தெரியல. அன்னைக்கு ரொம்ப உரிமையாக கையில் பிடிச்சி நல்லா திட்டி விட்டேன். எங்கேயாச்சும் போகணுன்னா இந்த சொல்லிட்டு போகிற பழக்கம் கிடையவே கிடையாதா? ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க? எதுக்காக இப்படி சொல்லிட்டு போகாமல் என்ன ஏன் பயமுறுத்துறீங்க? நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா? நான் உங்களை எவ்வளோ தேடுனேன்னு உங்களுக்கு தெரியுமா? தயவு செஞ்சு எங்கேயாச்சும் போகிறதா இருந்தா சொல்லிட்டு போங்க. லீவ் எடுக்கணுன்னா எடுங்க, ஆனால் சொல்லிட்டு லீவ் எடுங்க. நான் இங்கே பயந்து போய் பதட்டத்தில் இருக்கேன், உங்களுக்கு என்னாச்சோ இல்லையோன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டுமே வச்சு கொஞ்சம் திட்டியுமே அனுப்புனேன். உடனே கையிலுமே சொன்னாங்க, சரி ஓகே ஓகே, நான் இதுக்கப்புறம் எப்போ லீவ் எடுத்தாலும் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன் சரியா? இதுக்கப்புறம் நான் சொல்லாமல் லீவே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையிலுமே சொன்னாங்க. அப்போதான் எனக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கையல் 1 நாள் 2 நாள் லீவ் எடுத்தால் கூட கரெக்டாக சொல்லிடுவாங்க. அது பர்சனலாக மெசேஜ் பண்ண மாட்டாங்க, எஃப்எம்மில் தான். எஃப்எம்மை நான் எப்போவும் கேட்பேன் தெரியும். ஸோ எஃப்எம்மில் நாளைக்கு நான் லீவு வரமாட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஒர்க் இருக்குது, ஸோ ஷோக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கு அதுலேயுமே ஒரு சந்தோஷம். நம்ம சொன்னதுக்காக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்கிறதுன்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் நான் கையில் ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அவங்க எஃபியில் இருந்தும் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன்ல. அதில் ஒரு ஃபோட்டோவில் கையலோட கண் ரொம்பவே அழகாக இருந்தது. அப்படி தனியாக தெரிஞ்சுது அந்த கண்கள். அந்த பார்வைக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருந்தது. அந்த கண்ணை பார்க்கும்போது அது அவ்வளோ அட்ராக்டாக இருந்துச்சு. ஸோ நான் கையலோட கண்ணை மட்டும் அந்த பிக்சர்லேருந்து தனியாக கட் பண்ணி எடுத்து ஒரு சில எடிட் எல்லாம் பண்ணி இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகூட்டி அந்த கண்ணோட அந்த ஃபோட்டோவை நான் அப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அது வழக்கத்தை விட இன்னுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த கண். ஸோ அந்த பிக்கை நான் அப்படி கையலுக்குமே அனுப்பிவிட்டேன். கையில் அதை பார்த்துக்கிட்டு சொன்னாங்க, இது என்னோட பிக்சரா, என்னோட கண்ணா இது? என்னால் நம்பவே முடியலையே, அந்த அளவுக்கு அழகாக இருக்குது இந்த கண்ணோட பிக்சர். இது எதுலேருந்து நீங்கள் இந்த ஃபோட்டோவை எடுத்தீங்க? அந்த ஃபோட்டோவை எனக்கு கொஞ்சம் அனுப்ப முடியுமான்னு சொல்லிட்டு கையில் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ நானுமே அந்த ஃபோட்டோவுமே கையலுக்கு அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறம் கையலோட பர்த்டேயுமே வந்துச்சு. அவங்க பர்த்டேக்கு நம்ம என்ன சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்கலாம், என்ன ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அப்பவும் கையலோட எஃபி எடுத்து ஒன்றுனா செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிக்சர் இருந்தது. அதை எடுத்து நான் மறுபடியும் ஃபோட்டோ ஃப்ரேமெல்லாம் ரெடி பண்ணி சின்னதாக விஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃப்ரேமை ரெடி பண்ணி கையலோட ஆஃபீஸுக்குமே அதை அனுப்பி வச்சேன்.
கையலுக்குமே ஃபஸ்ட்டு விஷ் நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருந்தேன். அன்னைக்கு கையல் ஷோக்கே வரல. லீவ் எடுத்துக்கிட்டாங்க. லீவ் எடுத்துட்டு அவங்க அந்த பர்த்டே செலிப்ரேஷனை என்ஜாய் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் கிளம்பிட்டாங்க. ஸோ என்னால் அன்னைக்கு கையலுக்கு விஷ் பண்ண முடியலை. ஸோ நான் உடனே கையலுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ நோட்டுமே ரெடி பண்ணி போட்டேன். நான் சொன்னேன், இன்னைக்கு உங்களுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும்னு நினச்சேன். பட் என்னால் முடியலை. எனக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கனாலே ஒரு மாதிரி பதட்டமாக பயமாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வாய்ஸ் நோட்டுமே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். இன்றைக்கி எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்களோ அதே மாதிரி வரப்போகிற ஒவ்வொரு நாளும் உங்களோட லைஃப்பில் சந்தோஷம் மட்டுமே நிலச்சி இருக்கணும்னு சொல்லிட்டு நானுமே ப்ரே பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஹாப்பியாக இந்த சிரிப்பு எப்போவுமே இந்த ஃபேஸில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பதட்டமாக பேசினேன். அப்போவும் வாய்ஸ் நோட்டு தான் போடுறேன். ஆனாலும் என்னோடய வாய்ஸ் நோட்டில் அப்படி ஒரு பதட்டம் இருந்துச்சு. கையல்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னு நினச்சாலே ஒரு பதட்டமோ ஒரு பயம் எல்லாமே வந்து ஒட்டிக்குது. அந்த வாய்ஸ் நோட்டை அப்படியே அந்த பதட்டத்தோடயே பேசி முடித்து கையலுக்குமே அனுப்பி வச்சேன். கையலுக்கு விஷ் பண்ணலாம் நினச்சேன், பட் பண்ண முடியல. ஆனால் அந்த கிஃப்ட்டை மட்டும் பர்த்டே அன்னைக்கு கரெக்டாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணேன். கையலுக்குமே கரெக்டாக அது கிடச்சிது. அந்த ஃபோட்டோவை பார்த்தாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் கையலுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த ஃபோட்டோ. எப்படி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எங்கேருந்து கலெக்ட் பண்ணி எடுக்கிறீங்க? இதெல்லாம் நான் எப்போ ஃபோட்டோஸ் எடுத்தேன், எப்போ அதை போஸ்ட் பண்ணேன்னு கூட தெரியல. இந்த ஃபோட்டோ எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையலுமே என்கிட்ட சொன்னாங்க. அதை கேட்கவும் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட்டை நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது எனக்கு மனசு நிறைவாக இருந்துச்சு. எனக்கு என்னோடய ஃபீலிங்ஸை கையல்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்திலே நான் இருந்தேன். மெசேஜில் மட்டும் பேசிக்கிட்டு ஏதோ கையல் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, அது மட்டுமே போதும்னு சொல்லிட்டு நானுமே அப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் கையல் எஃப்எம்மில் வந்து பேசுனாங்க. அது என்னன்னா, நம்ம ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து பிளட் டொனேஷன் முகாம் ஒன்று நடத்த போகிறோம். அதில் விருப்பம் இருக்கிறவங்க வந்து கலந்துக்கலாம், பிளட்டை வந்து டொனேட் பண்ணலாம், இரத்த தானம் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த டொனேஷன் பண்ணுற இடத்துக்கு நானுமே வர்றேன், நானுமே இரத்த தானம் செய்ய போகிறேன், அங்கே நானுமே வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னது தான். உடனே நான் ரெடி ஆயிட்டேன். இதுதான் சான்ஸு. நம்ம கையில் பார்க்குறதுக்காக அடுத்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு. அதுவும் இந்த முறை அவங்களே தான் அந்த வாய்ப்பையுமே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நானுமே முடிவு பண்ணிட்டேன். ஸோ கையில் சொன்னாங்க, இரத்த தானம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நானுமே என்னோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணி என்னோட மொபைல் நம்பர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணி அனுப்பியாச்சு. அது எப்படி நம்ம மட்டும் எப்படி தனியாக போகிறது? அதுவும் கையில் பார்க்க போகிற ஒரு பதட்டம், ஒரு பயம் எல்லாமே இருக்கும். சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக ஆள் வேணும். எங்கே போனாலும் சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும். ஆள் இல்லாமல் போக முடியாது. ஸோ என்ன பண்ணேன், நமக்கு தான் இருக்கவே இருக்கிறாங்க 2 அடிமைகள் கூடவே இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவங்கக்கிட்ட கேட்கலாம் இல்லை, நீ வரியா வரலையா, உனக்கு இதில் விருப்பம் இருக்கா இல்லையா, எதுவுமே கேட்கல. நீ வர்றடி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் நானே சேர்த்து ஃபார்மை ஃபில் பண்ணி எல்லாமே எழுதி அனுப்பி விட்டேன். நம்ம கையில் பார்க்கணும். அது இரத்த தான முகாம்லையா இல்லைன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனா எந்த ஒரு செலிப்ரேஷனா அப்படிலாம் இல்லை. கையில் பார்க்கணும், ஒரு வாய்ப்பு கிடக்கு, நம்ம போயே ஆகணும். அது ஒன்று மட்டும்தான். எப்போ அடுத்தது கையில் பார்க்க போகிறோம், எப்போ அந்த இரத்த தான முகாம் வரும், எந்த டேட்டில் வரும், ஸோ நம்ம என்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இன்னொரு பக்கம் அப்படி ஆர்வத்தோடு இருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் ஒரு பக்கம் முறைக்கிறான், நீ உன் ஆளை பார்க்குறதுக்கு நாங்கள் எதுக்கு இரத்த தானம் பண்ணணும், நாங்கள் என் ரத்தத்தை பண்ணி உன் லவ்வை சேர்த்து வைக்கணுமா என்ன? அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, என் உயிரை கொடுத்து உன் லவ்வை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லுவாங்களா, அது இப்போ தான் நிஜமாக நடக்குது. என் ரத்தத்தை கொடுத்து நீ ஒருத்தங்களை பார்க்கணுமா என்ன? இல்லை, அப்போ அவ்வளோதான் இல்லை. ஏண்டி நீ உன் லவ்வரை பார்க்குறதுக்கு நாங்கள் எதுக்காக ஏன் ரத்தத்தை கொடுக்கணும், எங்ககிட்ட ஒரு பெர்மிஷன் கூட கேட்கல, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சண்டை போட்டாங்க. எனக்கோ எதுவுமே காதில் விழலை. எங்கே விழும், விழுகாது. நான் ரெடி ஆயிட்டேன். அடுத்து நம்ம கையில் பார்க்க போகிறோம். எப்படி பார்க்கலாம், இந்த டைமு எப்படி பார்க்கலாம், எந்த மாதிரியான இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி மறுபடியும் அந்த கனவு உலகத்துக்கு நான் போயிட்டேன். அப்படி பல்ல காட்டிக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் இங்கே, ஆனால் நான் இங்கே இல்லை. இருக்கேன்,
ஆனா இல்ல. அவ்வளோதான். அப்படி பல்ல காட்டிக்கிட்டே, அப்படி வானத்த பார்த்து, அப்படி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். ஃப்ரெண்டு, "ஏய்! இவ போயிட்டா. இவ அவ்வளோதான். இனி இவகிட்ட கத்தி எந்த பிரயோஜனமும் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெளம்பிட்டாங்க. சரி, கூட சேர்ந்ததுக்கு வேற என்ன பண்ண முடியும்? சேர்ந்துட்டோம். இனி என்னெல்லாம் நடக்குமோ நடக்கட்டும். அதுவா நடக்கட்டும். நம்ம வேற ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அவங்களே பொலம்பிட்டு கெளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுமே. எனக்கு நான் எதையுமே கண்டுக்கல. நம்ம கண்ணுக்கு தான் இப்ப எதுவுமே தெரியாதுல்ல. நமக்குள்ள லவ் வந்துருச்சு. ஸோ நம்ம ஒரு தனி வேர்ல்டு தான். எப்பவுமே ஒரு தனி வேர்ல்டுக்குள்ள தான் இருக்கோம். ஃப்ரெண்டு வந்தது, பேசுனது, பொலம்புனது எதுவுமே என் காதுல கேட்கவே இல்ல. நான் அடுத்து கையில பார்க்க போற அந்த ஒரு நாளுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு நாள் என்னைக்கு வரும்? அந்த ஒரு நாளுக்காக நான் வெயிட் பண்ண ஆரம்பிச்சேன். பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகேவா? இப்ப நான் கிளம்புறேன். தேங்க் யூ.